எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு பழமையின் பெருமைன்ற டாப்பிக்கில் ராபர்ட்ஸ் ரேடியோ பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த ரேடியோ நாங்கள் யூகேல தான் வாங்கினோம். யூகேலேருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரும்போது கொஞ்சம் ரேடியோ கொஞ்சம் டேமேஜ் ஆச்சு. ஒரு சில பார்ட்ஸ் கொஞ்சம் மிஸ்ஸிங் இருந்தாலும் நான் அந்த ரேடியோவை எப்படி சரி பண்ணேன், அந்த ரேடியோவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இது ஒரு பிரிட்டன் மேடு ரேடியோ தான். ப்ளஸ் இது பேட்ரி ஆப்ரேட்டட் ரேடியோ. நார்மல் பேட்ரிஸ் போட முடியாது, இதுக்குன்னே தனி பேட்ரி PP9 பேட்ரிஸ் எவரெடியில் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த பேட்ரி இந்தியாவில் எங்கேயுமே கிடைக்கல. நான் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் சொல்லி தான் இந்த பேட்ரியை யூகேலேருந்து வாங்கிட்டு வர சொல்லுவோம். இந்த ரேடியோவில் MW, LW, VHF அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃப்ரீக்வன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது MWனா என்னென்னா மீடியம் வேவ். மீடியம் வேவில் AM ரேடியோ ப்ராட்காஸ்டிங் மட்டும் தான் பண்ண முடியும். அப்புறம் அதுக்கு அடுத்த வேர்ஷன் தான் லாங் வேவ். இதில் என்ன ஃப்ரீக்வன்சி இருக்கும்னா 148லேருந்து 283 உள்ள ஸ்டேஷன்ஸ் எல்லாமே LWவில் எடுக்கும். VHFனா வெரி ஹை ஃப்ரீக்வன்சி. இதில் தான் நம்மளுடைய FM ரேடியோஸ் எல்லாமே எடுக்கும். இந்த ரேடியோ லண்டனில் உள்ள ரேடியோன்றதுனால அந்த ஸ்டேஷன் நேம்ஸ் எல்லாமே அந்த ஊர் பேர்களை மட்டும்தான் எழுதியிருக்கிறாங்க. நான் VHF மோட், அதாவது FM மோடில் செட் பண்ணி வச்சுட்டு ரேடியோ ஆன் பண்ணி விட்டேன். பயங்கர இறைச்சலாக இருந்தது. சரி, ஓகே, ஆண்டனாவில் எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே எதுவும் ஒயர் டிஸ்கனெக்ட் ஆகிருக்குதா அப்படின்றது தான் நான் பார்த்ததில் என்ன ஆச்சுன்னா, நம்ம ஆண்டனாக்குள்ளே எர்த் ஒயர் இருக்கும்ல, அதாவது சிக்னல் கிடைக்கிறதுக்காக உள்ள ஒயர் அந்த ஸ்க்ரூவிலேருந்து கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆகி இருந்தது. அப்புறம் அந்த ஆண்டனா ஒயரை கரெக்டாக அந்த ஸ்க்ரூவோடு சேர்த்து வச்சு நல்லா டைட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் அந்த ரேடியோவில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, ரேடியோவை எங்கேனாலும் நம்மளுக்கு தேவையான இடத்துக்கு தூக்கிட்டு போய்க்கலாம். இப்போ கிராமத்து சைடில் FM ஸ்டேஷன்ஸ் அவ்வளோ தூரத்துக்கு இல்லாததுனால ஒன்லி கொடைக்கானல் FM மட்டும் தான் எடுக்கும், வேறு எந்த ஸ்டேஷனுமே எடுக்காது. சரி, ஓகே, இப்போ நம்ம ஒயரெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் செக் பண்ணி பார்க்குறேன். அப்புறம் இந்த பேட்டரியை பற்றி கொஞ்சம் சொல்லியே ஆகணும். இது எவரெடி சில்வர் 9 வோல்ட்டில் உள்ள PP9ன்ற பேட்ரி தான். இதில் நார்மலாக நம்ம பேட்ரி செட் பண்ணுற மாதிரி இல்லை, ப்ளஸ் மோட் மைனஸ் மோட்னு தனியாக இருக்குது. அதே மாதிரி ரேடியோவில் உள்ள கனெக்டர்லேயுமே ப்ளஸ் மோட் மைனஸ் மோட்னு தனியாக இருக்குது. ஓகே, இப்போ எல்லாத்தையுமே நம்ம செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிவிட்டு நான் எங்கள் கிராமத்தில் கிடைக்கக்கூடிய ஸ்டேஷன் கொடைக்கானல் FM மட்டும்தான் கிடைக்கும். அதை நான் இப்போ ஆன் பண்ணி பார்க்குறேன். அதில் ABC அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக பிரிச்சுப்பாங்க. இந்த எல்லா ஒளி வித க்ரைட்டீரியாலையும் இந்த பர்ஃபெக்ட் சிக்னல் எல்லாம் நல்லா கிடைக்கிது. லைட்டான ஒரு இறைச்சல் இருக்குது. அதுக்கு நம்ம ஆண்டனாவை கொஞ்சம் இன்னும் ஹை பண்ணி வச்சோம்னா நல்லா கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ நான் ஆண்டனாவை ஹை பண்ணி வைக்கிறேன். இப்போ தெளிவான சிக்னல் கிடைக்கிது, வாய்ஸுமே கிளியராகவே இருக்குது. அப்புறம் இது பிரிட்டன் மேடு ரேடியோ அப்படின்றதுனால அங்கே உள்ள ஸ்டேஷன் நேம்ஸ் தான் இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த ரேடியோவை ராபர்ட்ஸுன்றவங்க தான் தயாரித்தது. இந்த வருஷத்துலனா ஃபஸ்ட்டு வர ரேடியோன்ற ஒன்று கண்டுபிடிச்சது 1932ல். ஆனால் நான் வச்சுருக்க இந்த மாடல் ரேடியோ 1960ஸில் உள்ள ரேடியோ. ஆஸ் யூஷுவலாக ஒரு டியூனிங் பட்டன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒன்று வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டன் கொடுத்துருக்குறாங்க. அது போக மிச்ச குட்டி குட்டி பட்டன்ஸ் எல்லாம் எல்லா ஃப்ரீக்வன்சிஸையும் சேஞ்ச் பண்ணுறதுக்குள்ள பட்டன்ஸ் தான். சரி, ஓகே, கொடைக்கானல் FM தான் இப்போ சூப்பராக செட் பண்ணியாச்சு. நம்ம சும்மா ஒரு ட்ரை பண்ணுவோம், ஹெலோ FM சிக்னல் கிடைக்குதா அப்படின்றத பார்ப்போம்னு சொல்லிட்டு ஹெலோ FMக்கும் கொஞ்சம் செட் பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் அந்த ஃப்ரீக்வன்சி இங்கே அவ்வளோ தூரத்துக்கு எடுக்கலை, அதனால் கொஞ்சம் இறைச்சலோடு தான் இருக்குது. இந்த அளவுக்கு எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயம்னு சொல்லிட்டு ஓகேன்னு கொடைக்கானல் FMலேயே செட் பண்ணி வச்சாச்சு. சரி, நம்ம எல்லாமே செட் பண்ணியாச்சு. பட் ஆனால் பேட்டரியை வெளியிலே வச்சுட்டோமே, உள்ளே வைக்கிறது எப்படின்றத நான் மறந்துட்டேன். பேட்டரி வைக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சாச்சு, பட் ஆனால் எப்படி வைக்கணுன்றது எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை. அப்புறம் எல்லா டைரெக்ஷன்லேயும் திருப்பி சுற்றி பேட்டரியை சுற்றி விட்டு அதுக்கப்புறம் ஒரு டைரெக்ஷனில் அது கரெக்டாக ஃபிட் ஆச்சு, அப்படியே வச்சுட்டேன். அப்புறம் இந்த மூடுறதுக்குள்ளே மூடியில் எப்படின்னா ஒரு சென்டரில் ஒரு ரொட்டேட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ரொட்டேட்டர் எதுக்காகனா, நம்ம ரேடியோவை வச்சுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் இழுக்காமல் ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணால் போதும், அந்த ரேடியோ 360 டிகிரிலே ரொட்டேட் ஆகி எந்த பொசிஷன்லாலும் இருந்துக்குது. அப்புறம் அந்த ரேடியோவை கேரி பண்ணக்கூடிய அந்த ஹேங்கர், பேக்குக்கெலாம் போட்டிருப்போம்ல ஹேங் பண்ணுற மாதிரி, அந்த இதுதான் உடஞ்சி போய் இருந்துச்சு. இந்த மாதிரி ரேடியோஸை ரிப்பேர் பண்ணக்கூடிய இடங்கள் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.